ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துக்கிட்டு கவின் கேமிங் சேனல். நான் உங்களுக்கு கவின். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறேன்னா, எப்பவும் போல் ஃப்ரீ ஃபயர் ஒன் டைம் மேட்ச் தான் கைஸ். எப்படி விளாட்ற நீங்கள் பார்க்க போகிறீங்க. பேசாமல் இருக்க போகிறேன், நீங்கள் பார்ப்பீங்க கைஸ். இந்த வீடியோ மறக்காமல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ஆனில் வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது உங்கள் கவின் கேமிங் சேனல் கைஸ். என்ன கைஸ், ட்ரெஸ்ஸு காஸ்ட்யூம் எதுவும் இல்லைன்னு வச்சுங்களா, நம்ம யாரும் பாட்டு தாங்க என்ன பண்ணேன். அப்புறம் ஏன்டா பேரை மாற்றினேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கை பேரை நினச்சிட்டு மாற்றி விட்டு தெரியாமல். சரி அதை விடுங்க, அதுக்கு மாற்றினாலும் எப்படி, கேம் பிளே தானே முக்கியம் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் ஏன்டா எவ்வளோ நாள் வீடியோ போடலான்னு கேட்டிங்கன்னா, எக்ஸாம் கைஸ், அதனால தான் கைஸ். அதுக்கும் இந்த வீடியோவில் அதுக்கப்புறம் செட்டிங்ஸும் லாஸ்ட்டு இதில் சொல்லுவோம் கைஸ். இப்போ நம்ம வந்து ஒன் டைம் மேட்ச்குள்ளே போவாங்க. ஒன் டைம் மேட்ச் 3v3 கைஸ். கிரி 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 டக்குன்னு போ டக்குன்னு போ. அவ்வளோதான் கைஸ், நம்ம பேர் ஹையட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். ஹையட்டோ நம்மளுக்கு லக்கின்னு நினைக்கிறேன். ஹையட்டோ எப்படா இந்த ஸ்கின் வாங்கலாம் கேட்டிங்களா, நம்ம என்னைக்கு டாப்அப் பண்ணியிருக்கோம். அதான் 50 மேட்ச் ரெண்டாக தருவாங்க சிஎஸ்சில் தான். ஏதே இது லாட விட்றீங்களா கேஸ். என்ன பண்ணுவோம், எல்லோரும் சார்ஜிட்டு வெயிட் பண்ணிட்டு அப்புறமா அடிப்போம் எல்லோரும் சேர்த்து. ஏன்னா இவங்க கூட அடிப்போம் கைஸ். லேக் வர கைஸ், ரெண்டலாக கைஸ். தரமான ஒன் டேப் கைஸ், தரமான ஒன் டேப் கொடுத்தாச்சு. கைஸ் என்ன செட்டப் க்ளோவெல்லாம் போடுறாங்க. எங்கள் வெறித்தனம், எங்கள் பூமாப்பட்டி வாங்குங்க. என்னங்க முட்டை வாங்க போட்டு என்னமாங்க பண்ணி போட கைஸ். கைக்கு உரல கைஸ். என்ன க்ளோவால் அங்கிட்டு போய் விடுது, என்ன கதை. செட்டப் க்ளோவால் நாமளும் தான் போடுவோம் கைஸ். தரமாக வந்துட்டாப்பு கைஸ், தரமாக வந்துட்டாப்பு. 3 பேர் நம்மளே முடிச்சு விட்ருவாங்களா. சரி நம்ம 3 பேர் முடிச்சு விட்ருவோம் போல இருக்குது. அப்போ இந்த அக்காட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கும் இன்னைக்கு. அதெல்லாம் தரமான வந்துட்டாப்பு கைஸ். முன்னாடி நல்லா விளாண்டுருக்கேன் நான், மறக்காமல் ஃபயர்னு போடுங்க கைஸ். ஏ தம்பி பல்லா, ஏ தம்பி வராப்பா. இல்லை இவ்வளோ பக்கத்தில் வந்துட்டு டபுள் பேரில் அடித்து மண்டலே போட வேண்டும். ஐயோ ஐயோ கைஸ், இவன்கிட்ட வந்தால் மட்டும் என்னன்னு தெரியல கைஸ். கை மாதிரி கையே வர முடியும். இந்த ரொம்ப லேகர் அடி. நான் எப்படி அடிக்க இந்த ஓடுறாங்க. சோனமுத்தா செத்துட்டியா சோனமுத்தா? எப்படி அது நீயா செத்துட்டியா? 1v2 ஆகி போச்சு நண்பர்களே. என்னத்தை கிழிக்க போகிறோம். கோவிந்தாவா நம்மளுக்கு. அக்கா நல்லா மண்டையை காமிச்சே ஓடிட்டு வந்தாங்க. தம்பி இப்போ மண்டையே காமிங்கப்பா. ஒன்ட்டாவே நம்ம தான் ஒன்ட்டாவே நம்ம தான் கைஸ். நம்மளுக்கு லைக்லாம் போட்டிருக்கேன் கைஸ், நம்மளுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. சரி சடன்னு அடித்து வேறு வேலைக்கு போகணும். அதில் ஒரு வால் விட்டு தடுக்காங்க. அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிங்க. இவ்வளோ நாள் சீட்டிங் மேலே தான் வந்தீங்க. நேக்கா சிட்டப் திடீர்னு அது சிட்டப் நம்ம டீமை தோற்று முடிச்சிட்டான். அவ்வளோதான். யார் தம்பி உள்ளே யாருப்பா? தம்பி தேனிலேருந்து. தம்பி இந்த ரகம்
அவ்வளோதான். சரி நம்மளுக்கு ஒரு அமௌண்ட் போடுமா? நல்ல லானிங்கப்பா. அந்த வீடியோ சட முடிஞ்சிருமா? பவர் போடுறாங்க. என்னடா கையும் போட்டாதியான ஒன்றது. அந்த அக்கா ஆகாசத்தை நான் பார்க்குறேன் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அது ஏய் வாட் ப்ரோ, திஸ் இஸ் ராங் ப்ரோ. சாவடாடி. நான் மொட்டை தள்ளி காமிச்சிருந்தா ஆடம்மு. ஆடம் கைஸ், நானும் ஓல்டு போயிருங்க கைஸ். எத்தனை இயர்ஸ் ஓல்டு? நான் 7 இயர்ஸ் ஓல்டு. அப்போ ஏன்டா இதில் ஓல்டு எதுவுமே காமிக்க மாட்டேங்குன்னு கேட்டிங்கன்னா, அது எங்கள் அப்பா செல்லுங்க. எங்கள் அப்பா செல்லு இதுவே ஐடி கிடையாது. எங்கள் அப்பா செல்லு அதில் விற்றுட்டாங்க. புது செல்லு வாங்கணும். அதை என்னக்கா அக்கா என்ன பண்ணிருக்கீங்க? இல்லை என்ன பண்ணிருக்கீங்க இருக்கேன் தம்பி. அந்த சொட்ட முடியுங்க அக்கா. அந்த சொட்ட முடியும் பார்த்தீங்க போய் அவ்வளோ கட்டிக்கிட்டு இருக்கீங்க. இந்த அக்காட்ட கேட்டால் வேலைக்காது. தம்பி எங்கே இருக்கு? அந்த இருக்கான் முட்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் பாருங்க கைஸ். முட்டா பட்டி பக்கடா பட்டியா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஓடிக்கிட்டு இருக்கீங்களா? அவ்வளோதான் ஓடிச்சாயும் வந்துட்டு. இந்த மொட்டை மண்டை இன்னும் அசல்ட்டா கைஸ். அப்புறம் ஒரு ட்ரிக் சொல்லித்தரேன் கைஸ். இந்த ட்ரிக் தெரிஞ்சுன்னா நீங்கள் யாராலையும் உங்களை ஓகே அடிக்க முடியாது. அதுவும் ஒன் டாப் மட்டும்தான் கைஸ். ட்ரிக் சரியாக ஒன் டாப் ட்ரிக்கு மட்டும் நீங்கள் இது பண்ணிட்டீங்க பாருங்க கைஸ். நீங்களே உங்களுக்கு தெரியும். இந்த உருண்டே மேலே பண்ணி வச்சுக்கோங்களேன். ஒரு கன்று பாருங்க கைஸ். மண்டே தெரியாது. நீங்கள் வரணும் சுத்தமாக மண்டே தெரியாது. இதில் யார் ஹேக்கரே வந்தால் கூட இதில் அடிக்க முடியாது. அதுவும் ஒன்லி வால் ஹேக்கர்லாம் வந்தாங்கன்னா ஒன்று முடிச்சு விட்ருவாங்க கைஸ். மற்ற ப்ரோ பிளேயர் யாராக வந்தாலும் கூட இதில் யாராலையும் உங்களை அடிக்க முடியாது. டக்குன்னு போட்டு அச்சமில்லை ஓடி ஓடி. தம்பி என்ன இன்னும் அடிக்காமல் இருக்கு? அந்த அக்கா ஓடிட்டு தானே இருக்கீங்க. அடிக்க மாட்டியான்னு இருக்கேன். அக்கா மண்டையை கவிஞ்சிட்டான். கைஸ் அங்கிட்டு இருந்து இந்த ஃபோன் பேசி முடிக்கிறதுக்குள்ள அந்த பாட்டு பையன் அடிச்சு விட்டாங்க கைஸ். என் பேர் என்னது? பாயா? பேட் பாய். அப்போ கேலி வச்சுருக்கீங்க. என்ன கதை? யாரு? மிஸ்டர் ஜாபா, சூப்பர் ஜாபா. இது யாரு? எக்ஸலு எஃப்சி ரோபாக்கா. என்ன கைஸ் பெரிய ப்ளோ பிளேயர் நினைப்ப மனசுலாம் ப்ளோ 2v2 கரெக்டாக. இப்போ தான் கைஸ் நம்ம அடிக்கிற சுச்சுவேஷன் வரும். அவனை அடிக்க மட்டும் பாருங்க கைஸ். எப்படி அடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரிக்கை போட்டுருணும். திரும்பி முட்டை போட ஆரம்பிச்சேன் பாருங்க கைஸ். முட்டை கோழியெல்லாம் முட்டை போட்டுக்கிட்டு இருந்தோம். கோழி தானே முட்டை போடணும் இல்லைங்க. மண்டை 2 தட்டு தம்பிமா நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஏய் கோபால் வருமா? கோபால் அடிச்சா கோபால். இந்த கோபாலை எப்படி அவன் வந்துட்டே போல கேள. சோனியா கேரக்டர் வச்சுருக்காங்களே ஐயோ. நீ வந்து போடுற உன் மண்டை காக்க. நானும் யோசிக்க லைட்டாக மெண்டல் பேசுறது. இந்த அக்கா அழகா கை செய்திருக்க. என்னக்கா எங்கே போனாலும் ஓடு அக்கா. பம்பு இப்போ பம்பு அங்கே காமிட்டு பம்புனா பாய்ந்துருவோமா? இந்த அக்கா பாய்ந்துட்டு போலே போட்டுக்கிட்டு
சரி கைஸ் நம்ம லைட் அவ்வளோதான் மண்டை அழகாக காமிச்சாங்க. லைட்டாக இழுத்தாக வந்துட்டு கைஸ் அவ்வளோதான். கைஸ் இப்போ எனக்கு எடிட் பண்ண தெரிஞ்சு கைஸ் இந்த வீடியோவை எடிட் பண்ணி தான் கைஸ் வரும். பாருங்க கைஸ் நீங்கள் மறக்காமல். தமிழ் இந்த அக்கா முட்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை இந்த அக்கா என்னக்கா நான் படுத்துட்டே அடிப்பேங்க. இதுங்கக்கா அடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஐயோ அதிகம் போட்டுக்குமா அது ஓடி முடிச்சிட்டோம் ஓடி. சரி கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணி விட்ருங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். உங்களின் விடைபெறுவது கவின் எஃப்எஃப், அதாவது கவின் ஃப்ரீ ஃபயர். அதுக்கு முன்னாடி செட்டிங்ஸ் வீடியோலாம் காமிக்கிறேன்னு சொன்னாங்களா கைஸ், கரெக்டாக காமிப்போம். விவோக்கு நான் வச்சுருக்கேன் விவோ Y20G கைஸ். பர்சனல் ஸ்டூடியோ வந்து இதுதான் கைஸ், பார்த்துக்கோங்க. ஃபயர் பட்டன் வந்து இப்படி எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஃபயர் பட்டன் முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஃபயர் பட்டன் 38 அப்படிலாம் வச்சுருக்கேன் கைஸ். அதுக்கப்புறம் கண்ட்ரோலில் நான் வந்து இந்த இது டிஃபிகல்ட் சைடு இருக்க ஆல்வேஸ் எல்லாமே பார்த்துக்கோங்க கைஸ், நீங்களாம் பார்த்துக்கோங்க தான். அதுக்கப்புறம் டிஸ்பிளேயில் இருந்துச்சுன்னா எப்போவுமே நீங்கள் 4GB ரேமாக இருந்துச்சுன்னா கிராஃபிக்ஸில் ஸ்டாண்டர்ட் போடுங்க, ஸ்மூத் போடுங்க. அல்ட்ரா மேக்ஸ்லாம் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்கள் இது இதாயிரும். அப்படி எப்போவுமே FPS வந்து ஹைலி எல்கேஜ்லாம் இருக்கக்கூடாது, ஹையில் மட்டும்தான் இருக்கணும். லைட்டாக சூடாகும் அவ்வளோதான். ஆனால் இது இல்லைன்னா அதில் ஆடவே முடியாது கைஸ். அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன்லாம் தேவையில்லை கைஸ். இப்போ சென்சிட்டிவிட்டிக்கு வருவோம். ஜெனரல் வந்து 170, ரெட் ஹார்ட் வந்து 133, 2S ஸ்கோப் வந்து 105, இது வந்து 42, இது 177. என்னடா திடீர்னு இங்கிலீஷில் பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா அது சில நேரத்தில் வந்துடும். ஆட்டோ பிக்னால் எல்லாருக்கும் உங்கள் வைப்ரேஷனில் எதுவுமே ஆன் வைக்காதீங்க கைஸ், இல்லைன்னா உங்கள் செல்லு வீணாக போயிடும். சரி அதுக்கப்புறம் நிறைய பேர்த்துக்கு இந்த சவுண்ட் எஃபெக்ட் வேறு மாதிரி மாறி இருக்கும். அது காரணம் என்னென்னா FF மேக்ஸில் போய் இந்தா எனக்கு உங்களுக்கு காமிச்சிடுறேன் கைஸ். வெயிட் பண்ணி உங்களுக்கு காமிச்சே செய்கிறோம். ஐயோ FFX வேறு மாதிரி இருக்குமே. இப்போ வந்து எப்போ சவுண்ட் எப்படி இருக்கும் நீங்களே பாருங்க. எப்பவுமே சவுண்ட் எப்படி இருக்கும் நீங்களே பாருங்க. டெசர்டிக்கல் எப்படி சவுண்ட் இருக்கா அதே நிலங்க கைஸ். வெளியே போய்ட்டு வரேன் கைஸ். நீங்கள் அதை ஹையில் வச்சுட்டு வந்துட்டேன் கைஸ். ஹையில் வச்சிங்கன்னா எப்படி சவுண்டு கேட்குன்னு நீங்களே பாருங்க கைஸ். இது வித்தியாசமாக எல்லாம் இந்த மாதிரி சவுண்டு புல்லட் சவுண்ட் மட்டும் தான் வேறு மாதிரி கேட்கும் கைஸ். இல்லைங்க கைஸ் ஐயோ வேறு ஓடிக்கிட்டே இருப்பேன் நான் பாருங்க கைஸ். சவுண்டை கேட்டிங்க நீங்களே பாருங்க கைஸ். சவுண்டு எனக்கு இது சவுண்டு வச்சு நான் ஒன்ட்டா படிச்சு இஷ்டமே வர மாட்டேங்குது. ஆனால் ஒன்ட்டா போகும் பாருங்கள். ஒரிஜினல் லைஃப்பில் இப்படி தான் சவுண்டு இருக்குமானே என்னன்னு தெரில. அப்புறம் இது டபுள் பேர் சவுண்டு நீங்கள் கேளுங்க கைஸுங்க, மன கஷ்டமாயிடுச்சு. டபுள் பேர் இப்படி மட்டும் ஃபீஃபில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதோட எல்லா இதுவும் அழிச்சிட்டு போயிடுவோம் கைஸ். நான்லாம் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. M10 எங்கே இருக்குது? M10 சிப்பு எல்லாத்தையும் சிப்பெல்லாம் தேவையில்லை, அதனால் சிப்பு போடுவேன். ஆக்சுவலாக சிப் கைஸ் நீங்கள் வேறு மாதிரி நிற்கிறீங்க அவ்வளோதான். இந்த சிப் எதுக்குன்னா நிறைய பேர் தெரியாமல் இருக்கும், அது தெரியும் எல்லாருக்கும், சும்மா சொன்னேன். ஆனால் இது ஒரே மாதிரி தான் இருக்குது கைஸ் இருக்குது. இங்கே பாருங்கள் ரீலோடு கூட அப்படி தான் இருக்குது. இந்த அடிக்கிறது சவுண்ட் கேளுங்க வித்தியாசமாக இருக்குது. கிருஷ்ணா கைஸ் எப்படி கைஸ் ஒன்ட்டா படிக்க வரும். ஆனால் ஒன்ட்டா அடிக்கலாம், ஆனால் இந்த சவுண்டு ஓல்டு ஃபீச்சர் சவுண்டு பற்றில. சரி கைஸ் நான் ரொம்ப நேரம் வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்கேன். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனில் ஆன் வச்சுங்க. பாய் பாய். அடுத்த வீடியோ சந்திக்கிறேன்.